மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ எக் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டை தட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம 12 நாளாக வீடியோ போடலை. என் பெரிய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாதனால நம்ம வீடியோ போட முடியல. இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தோல் சீவி நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி நம்ம தெளிச்சிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் இது வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை எடுத்துக்கிறதுக்கு இந்த முட்டைக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் முட்டை நல்லா வெந்து வரும். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை இதில் சாதம் கூட ஒயிட் ரைஸாக வச்சு பிசைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ எக் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய பொட்டேட்டோ எக் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.